Hello all, welcome to Priyanka's recipes. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க. 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப்பு குண்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதை அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பருப்புமே வந்து கோல்டன் ப்ரௌனில் வரும், அதாவது பொன்னிறமாக வரும். இது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலருங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கலாங்க. அதாவது இந்த குண்டுளுந்து வறுக்கிறத மட்டும் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ. பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். பாருங்கள், 90% வறுத்துருச்சு. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வறுத்தீங்கன்னா கலர் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததே பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், ஆறட்டும். எந்த கப்பில் குண்டுளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு குண்டுளுந்துக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு போதுமானது. இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் வந்து 1 to 2 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த கடலைப்பருப்பு வறுக்கிற ப்ராசஸ் 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்லோவில் வைக்கணுமோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருவேப்பிலை தீஞ்சிரும். அதையும் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதெல்லாம் ஆறட்டும். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து 12 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். என்னோடய மிளகா காரமான மிளகாய்ங்கனால நான் 12 போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் 15, 16 மிளகா போட்டுக்கோங்க. இது ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் நான் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பொடி வந்து கலர் கொடுக்குறக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். வேணுன்னா போடுங்க, இல்லை வேண்டானா விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், அப்போ பொடி வந்து வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காஞ்ச மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா பருப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கோர்ஸாக இல்லாமல் ரொம்ப பருன்னு அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா ஆட்டை கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடி வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கப்பில் 3 ஸ்பூன் இட்லி பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, அதையும் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா ஸ்பூன் வச்சு பொடியும் எண்ணெயும் நல்லா கலரிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இட்லி வந்து எடுத்துக்கலாம். நல்லா கலரிட்டேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து உள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணிக்கிங்க. உங்கள் பொடி வந்து இட்லி ஃபுல்லாக படணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், என் டேஸ்ட் எப்படி வந்திருக்கு, என்ன ஏது அப்படின்னு. நான் செகண்ட் இட்லியும் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இட்லி தேவையோ அவ்வளோ இட்லி வந்து போட்டுக்கலாம். அந்த பொடி எண்ணெய் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இட்லி வந்து 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், காலேஜ் லஞ்ச் பாக்ஸ், ட்ராவலிங் எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து டிப் ஆச்சுன்னா நல்லா பொடியும் எண்ணெயும் இட்லிக்குள்ளே மிக்ஸ் ஆகி நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதை ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.